மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்தியா விஸ் ஸ்ரீலங்கா சீரீஸில் இந்தியா தோத்த உடனே நிறைய ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ரொம்ப முக்கியமாக ட்ரெண்டான ஒரு விஷயம் வந்து ஹேஷ்டாக் ருத்ராஜ் ஜெய்க்வாட். எஸ், நிறையா பேர் வந்து ருத்ராஜ் ஜெய்க்வாட் டீமுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, விஜயசாரை மாதிரி ஒரு ட்ராஃபியில் கண்டினியூஸாக ரன் அடிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் ருத்ராஜ் ஜெய்க்வாட் அப்படின்னே சொல்லலாம். மகாராஷ்டிரா டீமுக்காக கேப்டனாகவும் ஆடி இருக்காரு, பிளேயராகவும் ஆடி இருக்காரு. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்காரு. ஐ திங்க் 200 கூட விஜயசாரையில் அடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி கன்சிஸ்டண்டா ஓடிஐல பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர் இந்தியன் டீமுக்கு எப்படி அவர் இல்லாம இருக்கிறது இதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு யங் டேலண்ட்டை கூப்பிட்டு நீங்க க்ரூம் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஒரு சில வருஷத்துல அந்த பிளேயர் ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயரா மாறுவாரு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீங்க பிளேயர்ஸ் லைக் ஒரு ரோஹித், விராட்டையே நம்பி இருப்பீங்க? அடுத்தடுத்த ஜெனரேஷன் பிளேயரை கூப்பிட்டு க்ரூம் பண்ணுங்க. சுக்மன் கில்லுக்கு நீங்க கொடுக்குற வாய்ப்பு அளவுக்கு ருத்ராஜுக்கு இல்ல, நீங்க யாருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி சுக்மன் கில் என்ன பண்ணாரு? ஓகே, அவர் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு, ஆனா அது எல்லாமே அகமதாபாத் மாதிரி கிரவுண்ட்ஸ்ல தான் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு கில்ல பத்தி நான் இங்க பேச விரும்பல, ஆனா ருத்ராஜ் பத்தி பேச விரும்புறேன். சீரியஸ்லி ருத்ராஜ் ஜெய்க்வாட் ஒரு செமையான ஒரு டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஓப்பனிங் இறக்கி விட்டீங்க அப்படின்னா போய் ஓப்பனிங் ஆடுவாரு. 1 டவுன் போக சொன்னீங்க அப்படின்னா போய் 1 டவுன் ஆடுவாரு. இல்லப்பா நீ 2 டவுன்ல விளையாடு அப்படிங்கன்னா போய் 2 டவுன்ல விளையாடுவாரு. ஆனா ரீசெண்டா அவர் வந்து ஒரு மகாராஷ்டிரா கிரிக்கெட் அந்த டிஎன்பிஎல் மாதிரி அங்க ஒன்று நடக்குது, அங்க என்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாரு. 6th 7th டவுன் இறங்குறாரு, திடீர்னு விக்கெட் கீப்பிங் பண்றாரு, எல்லாமே பண்றாரு, கேப்டன்சி பண்றாரு, எல்லாமே பண்றாரு. ஐபிஎல்ல கண்டினியூஸா எல்லா வருஷமும் 500 ரன் கிட்ட அடிக்கிறாரு. என்னங்க வேணும்? சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரான்சைஸை லீட் பண்றாரு, எம்எஸ் தோனி மாதிரி ஒருத்தர் அங்க வந்து அவரை நம்பி கேப்டன்சி கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ என்ன மாதிரி ஒரு டேலண்டாக அவர் இருப்பார். இந்தியன் டீம்லேயும் வந்து T20 நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் T20 வாய்ப்பு கொடுக்கலன்னா ஓடிஐயில் ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் ருத்ராஜ் ஜெய்க்வாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபார்மேட் பிளேயருங்க. அவர் வந்து வந்த வேகத்துக்கு எடுத்து அடித்து தும்சம் பண்ணிட்டு போகிற பிளேயர் லைக் ஒரு அபிஷேக் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி பிளேயர் கிடையாது. வந்து நின்று பொறுமையாக கேமை ஆரம்பித்து ஆனால் கேமை முடித்து கொடுத்து கடைசி வரைக்கும் நின்று, ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வேற லெவலில் இருக்கும். 30 பாலுக்கு 30 ரன் ஆடுற மாதிரி தான் இருக்கும். அங்கே நீங்கள் 40வது பால் போகிறப்ப அவர் 60 ரன் போயிடுவார். 10 பாலில் 30 ரன் அடிக்கக்கூடிய திறமையும் அவர்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்து விளையாட விட்டாதானங்க இது மாதிரி சீரீஸுக்கெல்லாம் கொண்டு போனாதானங்க கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த சீரீஸுக்கு முன்னாடியே பேசணும், ஆனால் நம்ம நிறைய T20 பற்றி தான் ஃபோக்கஸ் பண்ணி பேசினோம். ஓடிஐயில் நம்ம பேசலாம்னா ஓடிஐலையும் விஜயசாரை மாதிரி டிராஃபியில் அவர் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் டொமஸ்டிக் கிரிக்கெட் நடத்துறீங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நானும் வந்து ஆக்சுவலி அதை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னே சொல்லலாம். அண்டு எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய யங் டேலண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். தெரியல, ஆனால் ரியான் பராக் மாதிரி ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு போய் விளையாட விட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, ஆக்சுவலி இது மாதிரி சீரீஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு 3 மேட்ச் தான் விளையாட போகிறீங்க. ஆல்டர்னேட்டிவ் மேட்சஸ் வந்து கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் ஏன் அப்படி பண்ணலை அப்படிங்கிறது வந்து தெரியல. இது என்ன தெரியுமாங்க பண்ணும், இதோட பின் விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு காலகட்டத்தில் நான் நேற்று ஒரு வீடியோலே சொல்லியிருந்த மாதிரி தான் பயங்கரமான லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அப்போ அவங்க பண்ண ஒரு தப்பு அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸை கூப்பிட்டு க்ரூம் பண்ணாமல் விட்டது தான். அது பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் புதுசாக உள்ள வர்றப்போ அவங்களால வந்து மேலே இருக்கிற பெரிய பிளேயர்ஸை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆப்போசிட் டீமில் இருக்கிற பிளேயர்ஸை. ஆனால் நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியா மாதிரி டீம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்பையிலேருந்தே சின்ன பிளேயர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரூம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாட வைப்பாங்க. அது இப்போ வரைக்கும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியன் டீமும் அப்படி தான் இருந்தாங்க. எஸ், இப்போ ஏன் இப்படி மாறுறாங்க அப்படின்னே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இன்னும் நீங்கள் விராட் கோலி நம்பி எத்தனை வருஷம் இருப்பீங்க எனக்கு அது தெரியல. பட் ருத்ராஜுக்கு ஹி டிசர்வ் ஃபார் சான்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், எங்கேயாவது ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை பிடிச்சிப்பாரு. ரொம்ப கஷ்டப்படுவாரு ஆப்வியஸ்லி. இல்லை சே, நமக்கே தோணுது அந்த பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அவருக்கு அது எப்படி இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. நாட் ஓன்லி ருத்ராஜ் ஜெய்க்வாட், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலையும் தான் நான் சொல்லுவேன். அவருக்கும் மேபி அவரையும் ஓடிஐயில் விளையாட வைக்கலாம். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நல்ல பிளேயர்ஸ் கூட ஓடிஐயில் விளையாடுறதுக்கான எபிலிட்டியோட இருக்காங்க. ஆனால் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டும் இல்லை தான். எஸ், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் இந்த சீரீஸ் ஒழுங்காக விளையாடலை. பட் ஆனால் அவங்க ரொம்ப நல்லா விளையாண்டுருக்காங்க ஓடிஐ வேர்ல்டு கப். அதை நம்ம மறக்கவே கூடாது. அவங்களாலையும் தான் நம்ம ஃபைனல் வந்தோம். ஓகே,
பட் நான் அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்கலாம் சொல்லலை. ஆனால் அந்த பையனை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். மேபி அந்த பையன் அந்த மிடில் ஆர்டரில் ஒரு குஷன் கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ், உங்களோட கருத்து இதில் மேபி மாறுபட்டு இருக்கலாம். ஏதாவது மாறுபட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நான் இது எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட் வந்து சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.